உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் சந்தாவை தேடி பீகார் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. பட் எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்க ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்துட்டு அனீஷ்க்கு இவங்க ஏற்கனவே கால் பண்ணியிருந்தனால அனீஷ் என்னென்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபோன் பண்ணுறாரு. அதை பார்த்ததும் உடனே சோழன் என்ன சொல்கிறாரு, ஆனால் பாண்டி ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டே இருக்கானே, நானும் ஃபோன் எடுக்கல, உனக்கு அவன் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன், எடுத்து பேசுனேன் அப்படிங்கிறாரு. ஆனால் சேரன் பார்த்துட்டு இல்லைடா அனீஷ் ஃபோன் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பேசு அப்படிங்கும்போது அவரும் அனீஷ் அப்படிங்கிற பையா சாரி பையா எல்லாரும் கூட இருந்தாங்க, என்னால் பேச முடியல, ஃபோன் எடுக்க முடியல, அதான் இப்போ கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அனீஷ், நாங்கள் எல்லாம் உங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம் அப்படின்னோடனே இப்போ அனீஷுக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்ன பையா சொல்கிறீங்க, எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அனீஷ், நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம், பாட்னாக்கு வந்துட்டு அங்கேயாவது நாங்கள் வண்டி பிடிச்சி வந்துட்டோம், வந்து இங்கே எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சோம் அனீஷ், உங்கள் வீட்டை கண்டே பிடிக்க முடியல, அதனால் நாங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எந்த ஹோட்டல் அப்படின்னு கேட்கும்போது ஹோட்டலோட பேரை சொல்கிறாங்க. சரிங்க பையா, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் காலையில் ஒரு 10 மணிக்கு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷும் சொல்லிடுறாரு. இப்போ வந்து சேரன் வந்து சொல்கிறாரு, காலையில் வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க, வந்து பார்க்குறான் அவன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னோடனே இவருமே சந்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே சந்தா நல்லா தான் இருக்குது, ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆனால் சந்தாவை பற்றி பேசிட்டு அவ்வளோ தூரம் அங்கேருந்து இங்கே வந்தது இதெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது ரொம்பவுமே சேரன் வந்து சந்தோஷமாக எந்திரிச்சு போகிறத பார்த்துட்டு சோழனும் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களோட லவ்வரை பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் தான் இல்லை, அண்ணன் முகத்தில் பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக எழுந்திரிச்சு போகுதுன்னு அப்படிங்கிறாங்க. நிலாவும் பார்த்துட்டு ஆமாம் சோழன் அப்படிங்கிறாங்க. என்னதான் சொல்லு நிலா, நான் எப்போ எங்கே வேலைக்கு போனாலும் சரி, எப்படா வீட்டுக்கு வருவோம், வீட்டுக்கு வந்தோன்னே உன் முகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ அவசரமாக வேலையை முடிச்சுட்டு வருவேன் தெரியுமா, அதெல்லாம் ஒரு நீ சுகம் நிலா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோழன் அப்படியே பார்க்குறாங்க. சோழன் ஆனால் அதை சொன்னதோட சரி அப்படியே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. மறுநாள் காலையில் ஆயிடுது. 10 மணிக்கு மேலே ஆகியுமே இன்னும் அனீஷ் வரல அப்படிங்கும்போது சேரன் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இதை பார்த்த நிலாவும் சோழனும் என்னென்ன இன்னும் காணோம் அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா மணி ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, இன்னும் வரலையேப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் 10 நிமிஷம் தானே நான் இருக்கேன், வந்துருவாங்க இருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி நான் வந்துட்டேன் பையா அப்படின்றாங்க. சரி வா 109ஆம் ரூம் தான் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு நேரம் அவரும் வந்த உடனே உள்ளே வந்தோடனே எல்லாரும் பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்கன்னு சந்தாவுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னோடனே சரி உங்கள் வீட்டுக்கு போய் பேசலாமா, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் அனீஷ் வந்து அந்த இடத்துல தயங்குறாரு. எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, யாராவது பார்த்துருவாங்களே அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. ஆனால் சோழன் வந்துட்டு என்ன பையா இவ்வளோ தூரம் உங்களுக்காக வந்திருக்கோம், எங்களுக்காக இந்த ரிஸ்க்கு கூட எடுக்க மாட்டிங்களா, கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க பையா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. என்ன தான் வீட்டில் போய் பேசினாலும் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அவங்க அதே தான் சொல்கிறாங்க. இல்லை உங்ககிட்ட என்ன சொத்து பத்து இருக்குது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிற இடத்துல வந்து மில்லு வச்சுருக்காங்க, சொந்தமாக வீடு இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிலாம் கேட்கும்போது சோழன் வந்து டக்குன்னு வாயை விட்டுறாரு. எங்களுக்கு ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, என் அண்ணன் வந்து உங்களுக்கு 25 லட்ச ரூபா பணம், 30 சவரன் நகை இதெல்லாம் போட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கும், ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் மட்டும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுமே பேசி ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டு சரி உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறோம், ஏன்னா என் பொண்ணும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு, என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால தான் நாங்கள் உங்களுக்கு இந்த டைமுமே கொடுக்குறோம், இதை விட நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஆனால் சேரன் இந்த இடத்துல பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும், இதை வச்சு சந்தாவை இனிமேல் தயவு செஞ்சு அடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. அப்படி இல்லை உங்கள் பொண்ணு நீங்கள் அடிக்கிறீங்க, இருந்தாலும் இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்ல, சந்தாவுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தால் தானே அது சந்தோஷமாக இருக்கும், என்ன தான் பணக்காரங்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சந்தாவுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைனா அது வேஸ்ட்டு தானே, கொஞ்சமாவது உங்கள் பொண்ணையும் யோசிச்சு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதை யோசிச்சதுனால தான்ப்பா நீங்கள் சொன்னதுக்கு நாங்கள் ஒத்துட்ருக்கோம், நீங்கள் போங்க 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் வந்தீங்கன்னா பார்ப்போம், இல்லைனா நாங்கள் அப்படியே தான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தானே நீங்கள் சொல்லிட்டீங்களே, இந்த விஷயம் போதும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு நேராக இங்கே ஊருக்குமே வந்துடுறாங்க. ஸோ இங்கே ஃப்ளைட்லேருந்து இங்கே ஏர்போர்ட் வந்துட்டு இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தா காரில் போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக நிலாவுக்கு வந்து கால் வருது. ஸோ அட்வொகேட் கிட்டேருந்து கால் வந்துட்டு என்ன நிலா இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது, நான் அப்போவே வாய்ஸ் நோட் போட்டேன், நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணலையம்மா, பார்த்துட்டிங்கல்ல, என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் பார்த்துட்டேன், கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது, அதனால தான் நான் கொஞ்சம் ஃபோன் எடுக்க முடியல, உங்ககிட்ட பேச முடியல, சாரி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதை பற்றி ஒன்றும் இல்லை பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க. மேடம் அதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் மீட் பண்ணி பேச முடியுமா அப்படிங்கிறாங்க. பேசலாமா, ஓகே பேசலாம், எங்கம்மா ஆஃபீஸ்க்கு வந்துடுறியா அப்படிங்கிறாங்க.
இல்ல நான் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் வெயிட் பண்ணுறேன். நீங்க வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னோனே, இப்போ நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோனே பார்த்தா எல்லாருமே அப்படியே ஒரு மாரி ஆவலா பார்த்துட்ருக்காங்க. "என்னாச்சு? சந்தாவ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியேண்ணே, எங்கண்ணே சந்தா?" அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. "டேய் கூட்டிட்டு வர நிலைமையிலலாம் இப்போ இல்லடா. இப்போ நாங்க அங்கேருந்து வந்ததே ஒரு மாதிரி பேசிட்டு வந்திருக்கோம்டா" அப்படிங்கிறாங்க. "பேசிட்டு வந்திருக்கீங்களா? அண்ணே என்னண்ணே சொல்ற? சந்தாவ கூப்பிட போகலையா அப்போ? பேசுறதுக்காக தான் நீங்க இப்போ போனீங்களா?" அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. அப்போ உடனே சேரன் சொல்லுவாரு, "டேய் அங்கே இருக்கிற நிலைமையே வேறடா. அவங்க அப்பா அம்மா அனீஷ் சொன்ன மாதிரியே அவங்க மாமாவுக்கு பயந்துட்டு தான்டா இருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "அண்ணா பயந்துட்டு மட்டும் இல்லைண்ணே, அவங்க நல்ல தெளிவாக தான் பேசுகிறாங்க. அவங்க பொண்ணு நல்லா செட்டில் ஆகணுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க பார்த்தியா" அப்படிங்கிறாங்க. உடனே நிலா பார்க்குறாங்க. என்ன சோழன், எல்லாருமே யாராக இருந்தாலும் அவங்கவுங்க பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. "ஏன் நிலா இதான் சாக்குன்னு நீயும் சொல்லி காட்டுற பார்த்தியா, உங்க அப்பா என்னை என்னென்னலாம் பண்ணாரு" அப்படிங்கிறாங்க. "என்ன சோழன், என் அப்பா பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிறாங்க. "ஐயோ நிலா, சும்மா உன்னை கிண்டல் பண்ணுறதுக்காக சொன்னேன். அதுக்காக நீ அப்படி பண்ணன்னு நான் சொன்னேனா? அப்படிலாம் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. இப்போ பாண்டி அப்படியே பார்த்துட்டு, "டேய் டேய் திரும்ப நீ உங்கள் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டிங்களா? போன இடத்துல என்னடா ஆச்சு?" அப்படின்னோடனே இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே அப்படியே ஷாக் ஆகுது. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. சரியா போச்சு. 6 மாசத்துல 25 லட்சமும் 30 சவரன் நகையும் யாரு நீங்கள் சேர்க்க போகிறீங்க. இதை போட்டு நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஏன்டா இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறதுக்கே கடன் வாங்கின காசை வச்சுட்டு போயிட்டு வந்திருக்கீங்க. இதில் எப்படிடா நீங்கள் எந்த தைரியத்திலடா சொல்லிட்டு வந்தீங்க? இந்த இருக்கிற வீட்டை விற்றா கூட அவ்வளோ பண்ண முடியாதடா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்க்குறாரு. "ஆமாயா யோ, இது ஒரு வீடு. இந்த வீட்டை விற்றா உனக்கு வந்து அவ்வளோ வந்துருமா? அதுவும் இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இதை அண்ணனுக்கு மட்டும் பிரித்தாலே அவ்வளோ வந்துருங்கிற மாதிரி. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாயா பேராசை" அப்படிங்கிறாங்க. "பின்னென்னடா நீ சொல்லிட்டு வந்திருக்கிய, அதை விட இது ஒன்றும் பெரிய பேராசெல்லாம் இல்லை" அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு. ஆனாலும் சேரன் பார்த்துட்டே இருக்காரு. "சரிங்கண்ணா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அட்வொகேட் ஃபோன் பண்ணாங்க. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. "என்ன பண்ணிலா, இப்போ தான் வந்தோம், உடனே வெளியே கிளம்புறேங்கிற" அப்படிங்கிறாங்க. "வேறு என்னென்ன பண்ணுறது, இன்னும் 2 நாள் தான் இருக்கா ஹியரிங்க்கு. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேண்ணே" அப்படிங்கிறாங்க. "ஏன்பா, ஏதாவது முக்கியமான விஷயமாப்பா? நேராக கோர்ட்டில் போய் பேசிக்க முடியாதா? இப்போ தானேப்பா வந்தேன், உனக்கும் டயர்டாக இருக்கும்ல, அதனால தான்ப்பா" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவங்க ஏதோ கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க, நான் போனோன்னே வந்துடுறேண்ணே" அப்படிங்கிறாங்க. "டேய் சோழா போயிட்டு வாடா" அப்படிங்கிறாங்க. "இல்லை நான் பரவாயில்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கும்போது சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது முகமெல்லாம். ஏதோ போய் அங்கே பேச போகிறா, அதனால தான் நம்மளை கழட்டி விட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு நிற்கிறாரு. "சரிங்க சோழன், நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. சரி சரி" அப்படின்னுறாரு. சரி நான் அவங்களும் போனதுக்கப்புறம் இப்போ பாண்டி போய் பார்க்குறாரு. "டேய் என்னடா, அவங்க அட்வொகேட்டை பார்த்து பேச போகிறேங்கிறாங்க, தனியாக வர போயிருக்காங்க. நீ கூட போயிருக்கலாம்லடா, அட்லீஸ்ட் அவங்க என்ன பேசுகிறாங்களாவது தெரிஞ்சுக்கலாம்ல" அப்படிங்கிறாங்க. "டேய் இதுக்கு மேலே என்னடா தெரிஞ்சுக்கணும்? இப்போ அவள் கூடயே போய் அவள் என்னை பற்றி என்ன வேணாம், என்னை பிடிக்கல, இந்த இதில் நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்கிற மாதிரி அவள் என்னை வச்சுக்கிட்டே சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு நான் திரும்ப திரும்ப கஷ்டப்படணும். இதை வந்து நான் திரும்ப என் வாயாலே உங்ககிட்ட சொல்லணும். இதெல்லாம் கேட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு தானே என்ன போக சொல்கிற" அப்படிங்கிறாரு. "டேய் சொல்ல ஏன்டா இப்படி பேசுகிற" அப்படிங்கிறாங்க. "பின்ன என்னடா, அப்போது பீகாரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரூமில் இருக்கும்போதே அந்த வாய்ஸ் நோட் வந்துச்சுடா. நான் அப்போவே சொல்கிறேன் அவகிட்ட, மாதம் மாதம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியல, அதனால் இந்த பிரச்சனையே வேணாம் நிலா, நம்ம போய் வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவகிட்ட சொல்கிறேன். அப்போ கூட அவள் எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்காடா. அப்போனா என்ன அர்த்தம்? அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், ஆனால் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க வேணாம், அதுதான் அவளோட ஆசை. அதை தான் இப்போ வந்து தனியாக போய் ஏதோ பேச போயிருக்கா. ஆனால் என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன், என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாதுடா. எப்படி எப்படியோ இருந்தேன், இதோ நீங்களே வந்துட்டு நான் பொம்பளை விஷயத்தில் தப்பாக போய் ஒருத்திக்கிட்ட போய் கல்யாணம் பண்ண போயிட்டேன், அவகிட்ட பேசுவேன், இவகிட்ட பேசுவேங்கிற மாதிரி என்னை பொறுக்கி ரவுடி இந்த மாதிரிலாம் நீங்களே நினச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நான் பாட்டுக்கு தான்டா இருந்தேன். ஆனால் என்னைக்கு இவளை பார்த்தனோ, என்னைக்கு இவளை கல்யாணம் பண்ணனோ, அன்னையிலேருந்து இவ கூட மட்டும் வாழணும், இவ தான் எனக்கு எல்லாமே, இவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு ஒன்னொன்னே நான் பார்த்து பார்த்து தானே செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ பாரு, இந்த டிவோர்ஸ்னு வந்தால் மட்டும் அவளோட பிடிவாதத்திலே தான்டா நிற்கிறா. கேட்டால் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம், இதனை புதுசாக மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இதையே தான்டா பேசுகிறா. இவளை புரிஞ்சுக்கவே முடியலடா. எனக்கு தெளிவாக புரியுதுடா, அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், நீங்கள் எல்லாரும் வேணும், நானும் கூட வேணும், ஆனால் புருஷனா வேணாம், அதுதான் அவளோட முடிவு அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. உடனே சேரன் போயிட்டு, "டேய் சொல்லா ஏன்டா இப்படிலாம் பேசுகிறா, அப்படிலாம் இருக்காதுடா" அப்படிங்கிறாங்க. "போனேன், சும்மா வெறுப்பாக இருக்குன்னு நினச்சாலே" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் தனியாக உட்காந்துடுறாரு.
அப்போ கொஞ்ச நேரத்துலேயே அங்கே போய் பேசிட்டு நிலாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "என்ன ஏன் எல்லாரும் என்னை இப்படி பார்க்குறீங்க?" அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பாண்டி, "அப்படி இல்லைங்க, அட்வொகேட்டை பார்க்க போயிருக்கீங்க. சரி என்ன பேசுனீங்களோ எது பேசுனீங்களோன்னு ஒரு பயம் தான், வேற என்ன?" அப்படிங்கிறாங்க. "பயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்படி அட்வொகேட்டை தானே பார்க்க போனேன். ஏதோ வேற எங்கேயும் நான் போயிட்டு வந்த மாதிரி எதுக்கு இப்படி பயப்படுறீங்க?" அப்படிங்கிறாங்க. நடேசன் அங்கேருந்து வராரு. "மடி நிலா, உனக்கு எல்லாமே சர்வ சாதாரணமாக போயிடுச்சு அப்படி தானேம்மா?" அப்படிங்கிறாங்க. "ஏன் அங்கிள் அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ?" அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா, இது முக்கியமான விஷயமா, அதுவும் கடைசி ஹியரிங்கு, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இங்கே பயந்துட்டு இருக்கோம். நீ வேற தனியாக போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. என்னத்தை போய் பேசி வச்சுட்டு வந்தியோ, என்ன பண்ணியோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் இங்கே பயந்துட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் நாங்கள் எப்போல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்கோமோ, நீ அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டுருக்கியே, உன்னை பற்றி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. "புரியாத வரைக்கும் சந்தோஷம் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. அப்போ யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போ சோழன் பார்க்குறாரு. "பாத்தியாடா, அவள் ஏதாவது வாய் விட்டு சொல்கிறாளா பாத்தியா? நிஜமாக நான் நினச்ச மாதிரி தாண்டா அங்கே போய் சொல்லியிருப்பா. அதுக்காக தான் என்னை விட்டுட்டு போயிருக்கா. இப்போயாவது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல. இனிமேல் தயவு செஞ்சு இதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் கேட்டாலும் அவள் வாயை திறக்க மாட்டேங்கிறா. நீங்கள் யார் எப்படி கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறா. அப்போ இதனடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கடுப்பில் போய் வேகமாக படுத்துடுறாரு. சேரன் போயிட்டு, "டேய் சோழா, என்னடா சாப்பிடாம போய் படுக்கிற, வாடா" அப்படிங்கிறாங்க. "அட போனேன், இப்போ சாப்பாடு ஒன்று தான் குறை, எனக்கு பசிக்கல, என்னை விடு" அப்படிங்கிறாங்க. நீலா அப்போ உள்ளேருந்து வெளியே வராங்க. வந்தோடனே சோழன் படுத்ததை பார்த்தோன்னே, "சோழன் என்னாச்சு, படுத்துட்டீங்க, உடம்பு எதுவும் முடியலையா?" அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக பார்க்குறாரு. இவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படிலாம் பேசுகிறா பாரு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. "உங்களை தான் கேட்குறேன், என்ன பண்ணுது, ஏன் இப்படி படுத்துட்டீங்க? ஆனால் சாப்பிட்டாரா இவர்?" அப்படிங்கிறாங்க. "எங்கப்பா, சாப்பிட்டுட்டு படுறான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பசிக்கலன்னு போய் படுத்துக்கிட்டான்ப்பா" அப்படிங்கிறாங்க. "பசிக்கலையா? அப்படிலாம் சொல்ல மாட்டாரே, ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் பாரு, பசி தாங்க மாட்டீங்களே நீங்கள்" அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் நல்லா சொல்லு, நான் பசி தாங்க மாட்டேன், எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், இது பிடிக்காது அது பிடிக்காது, எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாம் சொல்லுவேன். ஆனால் முக்கியமாக இந்த டைவர்ஸை பற்றி நான் பேசினா மட்டும் அதுக்கு மட்டும் வாயை திறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நிலாவுக்கு அப்போவுமே ஒரு மாதிரி சோழன் கடுப்பாகிறாருன்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அப்பயும் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. "இப்போ என்ன, உங்களுக்கு நான் அட்வொகேட்டை தனியாக போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த கடுப்பு தானே, அதுக்கு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டு, வரா அப்படியே சமாதானம் பண்ண போகிறா போல இருக்கு. "சோழா விட்டுறாதடா, இப்படியே மெயின்டைன் பண்ணடா" அப்படிங்கிற மாதிரி அவராக நினச்சிட்டு இருக்காரு. "அண்ணா விடுங்கண்ணே, அவர் கடுப்பில் இருந்தால் இருக்கட்டும், எனக்கு பசிக்குது, வாங்க நம்மளாம் சாப்பிட்லாம். டே பல்லவா வாடா, அவருக்கு பசிச்சா சாப்பிட்டோம்" அப்படின்ட்டு வேகமாக போய் உட்காந்துடுறாங்க. "ஏய் நிலா, என்ன எப்படியாவது நம்மளை சாப்பிட கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்தா இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறா" அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. பாண்டி திரும்பி பார்க்குறாரு. "டேய், ஒழுங்காக கூப்பிட்டு போய் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல, இப்போ போச்சா" அப்படிங்கிறாங்க. "டேய் கடுப்பை கிளப்பாதடா பாண்டி" அப்படின்ட்டு அவரும் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த ஹியரிங் டேட்டுமே வந்துடுது. அப்போ காலையில் பார்த்தா கிளம்புறாங்க. கிளம்பும் பார்த்தா எல்லாருக்குமே முகமே வாடி போயிருக்கு. ஆனால் நிலா வந்து எப்பவும் போலவே குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டு, "சோழன் போகலாமா" அப்படிங்கிறாங்க. அப்போவுமே ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துட்டு கடுப்பும் வேறு இருக்குது. அப்படியே பார்க்குறாரு. வீட்டில் இருக்க எல்லார் முகமுமே சோகமாக இருக்குங்கிறதையுமே நிலா கவனிக்கிறாங்க. ஆனால் வந்து வெளியே எதுவும் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு, "அண்ணா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்" அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் வந்துட்டு, "நிலா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா சொல்ல மறந்துட்டேன், அங்கே கிச்சனில் பாலை வெளியிலே வச்சுட்டேனே, அதை மட்டும் எடுத்து உள்ளே வச்சுருங்கண்ணே, டைம் ஆகிடுச்சு, இல்லைன்னா நானே வச்சுருவேன்" அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்ல வந்ததே வந்து கேட்காம என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அப்போவுமே சேரன் யோசிக்கிறாரு. சரின்னு வெளியில் கிளம்பி வரும்போது பார்த்தா இங்கிட்டு பல்லவன் நின்றுட்டு இருக்கான். பல்லவன் பார்த்துட்டு, "அண்ணே ஒரு நிமிஷம், நீ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "சொல்லுடா பல்லவா" அப்படிங்கிறாங்க. "அண்ணே அது வந்து" அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. "டே பல்லவா, நான் கேட்கணும்னு நினச்சேன், நேற்றுக்கு நீ போட்டிருந்தீல்லடா ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டில் என்ன கரை அப்பி வச்சிருந்த, ஏதோ சரியில்லடா, ஒழுங்காயிரு, ஷர்ட்டெல்லாம் ஒழுங்காக பார்த்து துவைச்சி ஒழுங்காக போடணும்" அப்படிங்கிறாங்க. இன்னும் நம்ம ஒன்று சொல்கிறோம், அண்ணி நம்மளை பேசவே விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பல்லவனை யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அதையுமே நடேசன் கவனிக்கிறாரு. பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிற்கும்போது இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. சோழன் வந்து முகத்தை உம்முன்னு வச்சுட்டே தான் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கும்போது நடேசன் பார்க்குறாரு. பார்த்துட்டு உள்ளே வராரு. பார்த்தா இவங்க எல்லாம் உம்முனே உட்காந்துட்டு, "டேய் என்னடா அந்த பொண்ணு நம்ம கேட்குறதுக்கே ஒழுங்காக நம்மளை பேசக்கூட விடாமல் அதுவும் அது பாட்டு பேசிட்டு போகுது" அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. "ஆமாண்ணே, நான் கூட இதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு பார்த்து ஏதாவது சொல்லுங்க, நீ அங்கே போய் நீங்கள் எதுவும் வேணான்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னை வந்து பேசவே விடல" அப்படின்றாங்க. அப்போ நடேசன் பார்க்குறாரு. "டேய் இன்னமாடா உங்களுக்கு புரியல, எல்லாம் சரியான மரமண்டைகளாக இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பல்லவன் பார்த்துட்டு, "ஆமாம் இவருக்கு மட்டும் ரொம்ப புத்திசாலி, நாங்கள்லாம் தான் மரமண்டை" அப்படிங்கிறாங்க. "பின்ன என்னடா, நான் எப்பயுமே புத்திசாலி தான்டா, நீங்கள் இத்தனை பேர் பேச பேச நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, அந்த பிள்ளையும் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஒன்றும் பேச விடாமல் அது பாட்டு கிளம்பி போயிட்டுருக்குன்னா இதுலேருந்தே தெரியலையா, நீங்கள் அதை பற்றி பேசுகிறதே அந்த பிள்ளைக்கு பிடிக்கல, அதனால தான் உங்களை பற்றி அதை பேசவே விடாமல் அவங்ககிட்ட சம்மந்தமே இல்லாமல் பாலை வெளியில் வச்சுட்டேன் எடுத்து வச்சுருங்கண்ணேங்குது, உங்ககிட்ட என்னடானா சட்டையில் கரையாக இருக்குது, அதை ஒழுங்காக போட்டுக்கடாங்கிற மாதிரி உளறிட்டு போகுது, இந்த மாதிரி பேசுகிற பிள்ளையாடாது, இதுலேயே உங்களுக்கு தெரிய வேணாமா, அதுக்கு சோழன்
சோழன் கூடலாம் சேர்ந்து வாழாதடா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த பயல் ஏதாவது ஒன்று கிரிகிரி வேலை பண்ணிகிட்டே இருக்கிறான். நீங்களும் வீட்டில் மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனைன்னு அந்த பிள்ளைக்கு பிரச்சனையாகவே கொடுத்துட்ருக்கீங்க. யாருடா அந்த வீட்டிலலாம் இருப்பா? நான் கூட நினச்சேன் இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடாகவே இருக்குது, இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னுலாம் நான் நினச்சிருக்கேன். ஆனாடா நீங்கள் பண்ணுற இந்த கூத்தெல்லாம் பார்க்கும்போது எந்த பொம்பளை பிள்ளையும் இருக்காதடா இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவர் பெருசாக சொல்ல வந்துட்டாரு, போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கோவத்தில் கத்திட்டு போகிறாரு. அப்போ ஆமாண்டா, என்கிட்டே தான் எல்லாம் வருவீங்க, அப்போ எல்லாம் ஒழுக்கமாக இருந்தால் தானே. அவன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் அந்த பிள்ளைய இழுத்துட்டு போய் ஸ்டேஷனாக நிப்பாட்டி வைக்கிறீங்க. அந்த பிள்ளையும் பாவம் என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு அது வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இவரும் போய் வெளியில் உட்காந்துடுறாரு. அப்போ வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்கு. சேரன் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கும்போது பாண்டி பார்க்குறாரு. என்னன்னா இவர் என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லைடா, எனக்கு நிலா மேலே நம்பிக்கை இருக்குது. நான் அன்னைக்கே அதுக்கிட்ட கேட்டேன், சந்தா இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா நீ வீட்டை விட்டு போயிடுவியான்னு நான் கேட்டப்பவே நான் அந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு சோழனை விட்டுலாம் போக மாட்டேன்னுட்டு சொல்லியிருக்குடா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன்னா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. சரிடா, போயிருக்காங்கல்ல, வரட்டும் பார்க்கலாம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா இங்கே எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டே இருக்காங்க. சோழனுமே வந்து அப்படியே உம்முனே உட்காந்துருக்காரு. அப்போது நிலா வந்து அப்படியே அவங்க பாட்டு இருக்கும்போது எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இவனும் உம்முன்னு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, டேய் சோழா என்னடா வேணான்னு சொல்லிடுச்சாடா, டைவர்ஸே கொடுத்துட்டாங்களாடா அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடனே பாண்டி வந்துட்டு, சரி விடுறா, எதிர்பார்த்தது தானே, டைவர்ஸ் கிடைக்கும்னு தான் அவங்களும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் போன வாட்டி நீயும் போயிட்டு எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு, அப்போ டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க தானேடா, அதனால தானே நீ சோகமாக இருக்க. சரி விடுறா, பார்த்துக்கலாம், அவங்க இந்த வீட்டில் தானே இருக்காங்க, ஏதோ நல்லதாக நடக்கும் விடுறா அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்கிறாரு. பல்லவன் கூட வந்துட்டு, என்னண்ணே அண்ணி நிஜமாவே டைவர்ஸ் வாங்கிட்டாங்களாண்ணே, கஷ்டமாக இருக்குண்ணே, என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் அப்படியே எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்காரு. நடேசன் அங்கேருந்து வர்றாரு. நினச்ச மாதிரியே டைவர்ஸ் கிடச்சிருச்சா, அவ்வளோதான், இனிமேல் அந்த பிள்ளை அது வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டோம், நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க, பழைய மாதிரி எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு ஆடுங்க, எந்தெந்த ஸ்டேஷனுக்கு போகணுமோ போங்க, சண்டையை இழுத்துட்டு வாங்க, வம்பை இழுத்துட்டு வாங்க, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டு கிச்சன் சைடு பூந்து அங்கிட்டு போயிடுறாரு. அப்போது நிலா அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டே நிற்கிறாங்க. அப்போ சோழனுமே அப்படியே நிலாவை பார்க்குறாரு, நிலாவும் சோழனை பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி சேடாக இருக்கும்போது 2 பேரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லாரும் அப்படியே பார்க்கும்போது, டேய் என்னடா நாங்கள்லாம் கவலையில் இருக்கோம், நீங்கள் 2 பேரும் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழன், ஏண்டா எல்லாரும் அப்போ அந்த ஐடியாவில் தான் இருந்திருக்கீங்கல்ல, நிலா என்னை விட்டு போயிடுவா, எங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிரும், நான் அப்படியே தனிமரமாக சுற்றுவேன், நீங்களாம் ஜோடி ஜோடியாக சுற்றுவீங்க, அப்படி தானடா உங்களோட ஆசை, தெரிஞ்சிருச்சுடா, உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. டேய் என்னடா சொல்கிற, அப்படின்னா உங்களை 2 பேத்துக்கு டைவர்ஸ் கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்குறதுக்கு தாண்டா நான் அமைதியாக உட்காந்துருந்தேன், ஆனால் ஆளுக்கு வந்து ஒவ்வொருத்தனும் ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் ஒன்று பேசுனீங்க பார்த்தீங்களா, நான் மறக்கவே மாட்டேன் அவங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. டேய் அதை விடுறா, என்னடா நடந்துச்சு கோர்ட்டில் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் என்ன ஆசைப்பட்டீங்க, நான் சோழன் கூட சேர்ந்து வாழணும், இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, அதானே எல்லோரும் ஆசைப்பட்டீங்க, அதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணே நிஜமாவா நீ சொல்கிறீங்க, அப்படின்னா உங்கள் 2 பேத்துக்கு டைவர்ஸ் இல்லையா, நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறீங்களா, சந்தோஷம் நீ, சூப்பர் நீ அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவா என்னடா, காலையில் நான் கிளம்பும் போதே எல்லாரும் அதை பற்றி தானே என்கிட்ட பேச வந்தீங்க, நான் வேணும்னு தான் உங்கள் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எதனால தான் அப்படி பண்ணியிருப்பீங்கன்னு அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் பார்க்குறாரு. தெரியும் ரொம்ப தெரியும், ஏம்மா பொய் சொல்கிறாமா அவன், நீங்கள் கிளம்பி போன உடனே எல்லா பயிலும் ஒரே புலம்பல் அப்படிங்கிறாங்க. அப்படியா எல்லாரும் புலம்புனீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இவர் மட்டும் ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி, எங்களை விட அவர் தாங்க ரொம்ப புலம்பிட்டு இருந்தார் அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்போ சேரன் வந்து பார்த்துட்டு, எப்படியோப்பா நீ இந்த வீட்டை விட்டு போகலை, அதையும் தாண்டி சோழன் கூட டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீல, அதுவே ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ எல்லாரும் சோழனை போய் பிடிச்சிக்கிறாங்க. டேய் சோழா என்ன தாண்டா நடந்துச்சு, அப்போ அவங்க அட்வொகேட் அன்னைக்கு எதுக்குடா பார்க்க போனாங்க அப்படிங்கிறாங்க. டேய் அது தாண்டா மெயின் ட்விஸ்ட்டு, நாங்கள் கோர்ட்டில் போய் நிற்கிறோம், அங்கே என்ன எப்பயுமே கேட்பாங்கல்ல, உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாமா, உங்களுக்கு ஓகே தானே, இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு ஏதாவது கேட்பாங்க. சரி கேட்கும்போது நான் வேணான்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன், உங்கள் 2 பேருக்கும் தீர்ப்புன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க வந்து தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சுடா, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களேங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தா அட்வொகேட் வந்து சொல்கிறாங்க, நிலா தான் போய் பேசியிருக்கா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், கோர்ட்டில் வந்து எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் கேட்டு நீங்கள் ஏதாவது சொல்லணுமா, மாற்று கருத்து இருக்கான்லாம் கேட்டு எங்களை தர்ம சங்கடமாக ஆளாக்காதீங்க, நீங்களே பேசி எங்களுக்கு இந்த டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு ப்ரொசீஜரை மட்டும் பண்ணிட்டு கொடுங்க, நாங்கள் அதுக்காக தான் கோர்ட்டுக்கு வர போகிறோன்னு தான் இவ போய் பேசிட்டு வந்திருக்காடா. அங்கே போனோடனே அவங்க என்னடானா, கங்க்ராட்ஸ் நீங்கள் நல்ல முடிவெடுத்திருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல எங்களுக்கு சந்தோஷம் டக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரில தெரியுமா, அப்படியே சந்தோஷத்தில் கண்ணு முன்னே தெரிலடா, அப்படி இருந்தேன் நான் அப்படிங்கிறாங்க. டே சோழா என்னடா செம்மையாக இருக்கேது அப்படின்ட்டு பாண்டி சொல்கிறாரு. இதாண்டா நடந்துச்சு. கடைசியில் அப்புறம் நிலா போய் பேசின விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, என்னடா நிலாவை பற்றி தப்பாக நினச்சிட்டோமே, நம்மளை அதுக்காக தான் கழட்டி
ஏமாற்றி விட்டு போயிட்டாலோ அப்படி இப்படின்லாம் நான் கூட இங்கே திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் வேறு மாதிரிடா நிலா, அதெல்லாம் சொல்லவே முடியலடா, எல்லாத்துக்கும் காரணம் என் மேலே வச்சுருக்க லவ்வுடா அப்படிங்கிறாங்க. ஏதோ ஆரம்பிச்சிட்டான்ல, டே இனிமேல் இவனை கையில் பிடிக்க முடியாதுடா, வாடா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் பாண்டியும் போகிறாங்க. டே உனக்கு காண்டுடா அப்படிங்கிற மாதிரி இவரு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.